வணக்கம் மக்களே! சற்று முன் வெளியாகியிருக்க முக்கிய அறிவிப்பு. இல்லத்தரசிகளுக்கு குட் நியூஸ்னே சொல்லலாம். அதாவது இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு இப்போ இந்தியா முழுவதும் பெரும் பிரச்சனையா சிலிண்டர் புக் பண்ண முடியல. யாருக்கு புக் பண்ணா அதாவது கால் பண்ணி புக் பண்ணாலும் கால் போக மாட்டேங்குது. ஆப்ல புக் பண்ணாலும் போகல. மெசேஜ் மூலியமாவும் புக் பண்ண முடியாம மக்கள் ரொம்பவுமே தவிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில இது எப்படி புக் பண்ணணும்? என்ன ஏது? அப்படின்ற மாரி இப்போ எண்ணெய் நிறுவன இருந்து நமக்கு வந்து அபிஷியலா நம்பர் குடுத்துருக்காங்க. இதன் மூலியமா நீங்க சீக்கிரமா புக் பண்ணி உங்களுடைய எரிவாயு சிலிண்டர்கள வாங்க பாருங்க. அது எப்படி பண்றது மாதிரியான தகவல எல்லாம் நான் கலெக்ஷன் பண்ணி உங்களுக்காக வீடியோல போட்டிருக்கேன். தயவு செய்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றது உங்களுக்கு புரியும். இது மட்டும் இல்லாம மத்திய மற்றும் மாநில அரசுகள் வழங்கக்கூடிய பல்வேறு சலுகைகள், பல்வேறு திட்டங்கள், கவர்மெண்ட் சைட்ல இருந்து வர புது புது நியூஸ் எல்லாமே உடனுக்குடன் நான் வந்து இந்த யூடியூப் சேனல்ல போட்டுருவேன். நீங்க அதை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம டெய்லியும் வாட்ச் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒவ்வொரு தகவலும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து வர எல்லா விதமான நியூஸும் வந்து அடையும். அதனால நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா எல்லா விதமான தகவலும் உங்களுக்கு நான் அரசு கொடுக்கிற சலுகைகள் எல்லாமே நான் உங்களுக்காக போடுறேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்கறோம்னா, இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தை பார்த்தீங்கன்னா கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வந்து பல முக்கிய நடவடிக்கையை வந்து எடுத்துட்டு வராங்க. ஏன்னா சிலிண்டர் எரிவாயு வந்து மக்களுக்கு சென்றடையணும் அப்படின்றதுனால பல்வேறு விதமான நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுல இந்த ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து கூட்டு தாக்குதல் நடத்தி வராங்க. இதனால ஹோர்முஸ் நீர்வழி பாதை மூலம் எரிவாயு நிரப்பப்பட்ட கப்பல்களை அனுமதிக்க ஈரான் மறுக்குது. ஏன்னா இந்த ஹோர்முஸ் அந்த வழியா தான் அந்த கச்சா எண்ணெய் ஏற்றிட்டு வர கப்பல்லாம் வந்து சேரணும். அந்த பக்கம் வர்றதுக்கு ஈரான் வந்து மறுக்குது. இதன் காரணமாக தான் ஆசிய நாடுகளில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் சூழல் உண்டாகி உள்ளது. மற்றபடி எதுவும் இல்லைங்க, எரிபொருள் எல்லாமே இருக்கு அந்தந்த. ஆனால் அது கொண்டு வர வழித்தடத்துல தான் பிரச்சனைன்றதுனால நமக்கு கிடைக்கிறதுக்கு தட்டுப்பாடாக இருக்கு. குறிப்பாக இந்தியாவில் வணிக சிலிண்டர் விநியோகத்தில் பிரச்சனை உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இதனால ஹோட்டல் மற்றும் வணிக நிறுவனங்கள் இழுத்து மூடும் நிலைக்கு வந்து இப்போ வந்து வந்துருச்சு. இருந்தாலும் நிலைமையை சீராக்க மத்திய அரசு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. அதே சமயம் பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு உண்டாகலாம் என சொல்லப்படுவதால பங்குகள்ல வந்து மக்கள் வந்து அதிகப்படியாக குவிஞ்சி நெருக்கடிக்கு கொடுத்து பெரும் சிரமத்தில் கடக்கிறாங்க. ஆனா பெட்ரோல் டீசல் வீடுகளுக்கு விநியோகம் செய்யப்படும் சிலிண்டர் ஆகியவை போதுமான அளவு கையிருப்பு வச்சிருக்கிறதாக அரசு தரப்புல இருந்து நமக்கு வந்து தகவல் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த வணிக சிலிண்டர் விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்தி நிலைமையை சரி செய்யப்படும் அப்படின்ற மாதிரியும் உறுதி கொடுத்திருக்காங்க. இதனிடையே மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தன. அப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமையல் எரிவாயு சிலிண்டர் உற்பத்தி 25% அதிகரித்து உள்ளது. இதனால் மக்கள் பீதியடைந்து முன்கூட்டியே வாங்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் இந்தியாவில் தனது எல்பிஜி தேவையில 60% வெளிநாட்டிலிருந்து பெற்று வந்தது. அதில் 90% ஹார்முஸ் பாதை வழியாக வந்தது. இந்த பகுதி போரால் வந்து இப்போ வந்து தற்சமயம் மூடப்பட்டிருக்காங்க. இதனால தான் தட்டுப்பாடு நிலவிருக்குன்னு சொல்றாங்க. இதனை தொடர்ந்து மத்திய அரசு உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க உத்தரவிட்டிருக்காங்க. அதன் மூலம் வழக்கத்தை விட உற்பத்தி அதிகரிச்சு இருக்குது. அனைவரும் சிலிண்டர் சென்றடையும் வகையில முன்பதிவு, அதாவது 21 நாள்ல இருந்து 25 நாட்குள்ள நீங்க வந்து நீட்டிச்சிருக்காங்க. அதுக்குள்ள நீங்க வந்து முன்பதிவு செஞ்சு, ஏன்னா இப்ப நீங்க புக் பண்ணாதான் 21 நாள் இல்ல 25 நாள் கழிச்சு வர மாதிரி ஆக்கி விட்டாங்க. இதுல விதிவிலக்காக கிராமப்புற நுகர்வோருக்கு எல்பிஜி முன்பதிவு மறு முன்பதிவு 45 நாட்களாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. பாவம், கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு அதிக நாட்கள் நீட்டிச்சிட்டாங்க. ஏன்னா கிராமத்துல இருக்கிறவங்க விறகு அந்த மாதிரிலாம் ஈஸியா கிடைக்கும், அதை வச்சு சமைப்பாங்க. டவுன்ல இருக்கிறவங்க, சிட்டில இருக்கிறவங்களுக்கு கிடைக்காதுன்றதுனால அவங்களுக்கு முன்னுரிமை தராங்க. இதன் அச்சம் காரணமாக முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு முன்பதிவு எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளது. மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து எண்ணெய் நிறுவனங்கள் வணிக சிலிண்டர்களை தயாரிக்க அதனை தங்கள் பகுதியில் உள்ள நுகர்வோரை மாநில அரசுகள் தீர்மானித்து முன்னுரிமை அளித்து வழங்கும் எனவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த எரிபொருள் பிரச்சனையை தீர்க்க மாநிலங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த 1 லட்சம் கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் அளவுடன் கூடுதலாக 48 கிலோ லிட்டர் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமை சீராகும் வரை ஒரு மாதத்திற்கு வணிக பிரிவுகளுக்கு உயிரி எரிபொருள், நிலக்கரி மற்றும் மண்ணெண்ணெய் பயன்படுத்த அனுமதிக்குமாறு சுற்றுச்சூழல் அமைச்சகம் வந்து மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு அறிவித்திருக்காங்க. இதனால நாம வந்து இன்னும் ஒரு 2-3 மாசம் கிட்ட இந்த எல்பிஜி தட்டுப்பாடு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம இருக்க தான் செய்யும். இதை எப்படியாவது கூடிய சீக்கிரம் மத்திய அரசு சேர்ந்து நமக்கு வந்து நிலைமையை சீர் பண்ணி கொடுத்துருவாங்கன்றதான் தகவலாக வெளியாயிருக்கு. கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போல வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரும். 1 by 1 பார்த்துட்டே வாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வர்றதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.